அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சார்ட்டை வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதோட அப்டேட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 4 ஹவரோட டிமாண்ட் ஜோனில் இந்த டிமாண்டில் வந்துட்டு கரெக்டாக மிட்டிகேஷன் ஆகி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி போய்க்கலாம். அந்த என்ட்ரி வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போது அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக கீழே வந்துச்சு. வரும்போது சும்மா ஒன்று வரல. அதோட ஃபோர்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, மேலே ஒரு பிஓஎஸில், அதுக்கப்புறம் ஒரு மைனர் எக்ஸ், அப்புறம் ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. பிஓஎஸ்ஸு அப்புறம் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்வீப் பண்ண மாதிரி அடித்து கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இம்பல்சிவாக வரல. எப்படி வந்திருக்குன்னா, ஃபுல் ஃபோர்ஸாக வராமல் இங்கே ஒரு பேஸ் கேண்டில் போட்டு வந்திருக்குது. இந்த இடத்துல எங்கேயுமே ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது இல்லை இல்லையா? ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கல. பட் இம்பல்சிவாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இங்கே பிஓஎஸ் இங்கே இருக்கிறதுனால ஃபுல் ஃபோர்ஸாக அடிச்சிட்டாங்க. அப்போ என்ன கணக்கில் வந்திருக்குன்னா, பேஸ் ட்ராப் கணக்கில் வந்திருக்குது. சரி, ஓகே. அப்போ இங்கே அன்மிட்டிகேஷன் அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த டிமாண்டோட ப்ரெஷர் வந்து சில சமயம் டிமாண்ட் உடஞ்சும் போகும். ஆனால் இந்த இடத்துல வந்து டிமாண்டுங்கிறது கரெக்டாக வேலை செஞ்சுருக்குது. டிமாண்டோட ப்ரெஷர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குது. அப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு இம்பல்சிவாக மேலே அடித்து 3 க்ரீன் கலர் கேண்டில் கிளம்பி நிற்கிது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டோட பவர் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த சப்ளை வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். சப்ளைக்கு மேலே பார்க்கக்கூடாது. சப்ளை என்னத்துக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம். 4 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆனதுனால இந்த சப்ளை வரைக்கும் தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும். இன்னொன்று ஃபேர் வேல்யூ கேப்போட ப்ரெஷரும் இங்கே இருக்குது. ஆனால் இது ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி கிடையாதுன்றதுனால நீங்கள் சப்ளை வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். பட் இந்த சப்ளைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இம்பல்சிவாக இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், வீடியோவில் சொன்னது தான், இங்கே உங்களுக்கு இங்கே எப்படி நடந்துச்சோ நான் உங்களுக்கு லோ டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடணும் அப்படின்னா இந்த லோவில் இருந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வரைக்கும் வைக்கணும். வச்சிங்கன்னா எங்கே வருது? அப்போது கீழே வந்து டிஸ்கவுண்ட்டு, மேலே ப்ரீமியம் இருக்கும் இல்லையா? அப்போது ப்ரீமியமில் கரெக்டாக சப்ளை உட்காந்துருக்குது. அங்கே என்ட்ரி அதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கீழே வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் ரிவார்டுங்கிறது நியூட்ரலை பொறுத்து அமையும். ஓகே, இப்போ இங்கே கரண்ட்டில் இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். 4 ஹவர் டிமாண்டை மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போ இங்கிருந்து நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணணும். வரமாட்டேங்குது. ஓகே, 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடச்சிருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து 4 ஹவரோட டிமாண்டு உங்களுக்கே தெரியும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதை தூக்கி இங்கே வச்சிட்றேன். அப்போ 15 மினிட்ஸில் உள்ள மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பிஓஎஸ்ஸு, அப்புறம் மறுபடியும் ஒரு பிஓஎஸ். அப்போ இம்பல்சிவாக இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? எக்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே மேஜராக வைக்கும். இங்கே பிஓஎஸ் நடந்ததுனால இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே பார்த்தாச்சு. ஓகே, அப்போ வந்து பிஓஎஸ்ஸு, எக்ஸு, சிஹெச் எல்லாம் ப்ராப்பராக நடந்திருக்குது. அப்போ என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ தூரம் போயிடுச்சே, நம்ம என்ட்ரி இங்கே வைக்கலாமான்னா வச்சிடாதீங்க. ரீடெஸ்ட் ஆகட்டும். இங்கேருந்து என்ட்ரி இங்கே, ஏன்னா அது கவுண்டர் என்ட்ரி தான், ப்ரோ என்ட்ரி கிடையாது. இங்கே வந்து கரெக்டாக இந்த
கரெக்டாக அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவுக்கு வரணும். இந்த ஏரியாவுக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் கம்மியாகும். இங்கே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ரீடெஸ்ட் ஆன பிறகு இங்கே நீங்கள் போட்டு விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இங்கே டேரக்ட் என்ட்ரி தான், ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 4ஓட டிமாண்டில் மிட்டிகேஷனாக இருக்குது. இங்கே தொட்டாலே நீங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை மேலே செட் பண்ணிக்கலாம். இங்கே வரைக்கும் போகுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. பட் இன் பிட்வீனில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கீழே ப்ரெஷர் ஆகி தான் மேலே போகுது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெசிடென்ஸை மிதிச்சு போனால் கண்டிப்பாக டார்கெட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஸாகவே இருக்கும். இப்படி போயிட்டு இங்கே ஒரு தட்டிடும். அப்போ என்ன ரிஸ்க் இருவான்னா ஆர்ஆர் 3.29 தான் ஒரு 1:3 வரைக்கும் டார்கெட் ஆகும். இதுதான் இப்போதைக்கு நிலவரம். இங்கே வரைக்கும் இந்த சப்ளை வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அமைஞ்சதால் இந்த என்ட்ரியை நம்ம அனலைஸ் பண்ண முடியுது. ஸ்ட்ரக்சர் வந்து ஏற்குமாராக இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் எடுத்துக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் வந்து புதுசாக வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைவர் நீங்கள் டெய்லி நிறைய என்ட்ரி போடுவீங்கள்ல, அது எப்படி அதை பற்றி சொல்லுங்கன்றாங்க. டெய்லி எல்லாம் யாராலையும் போட முடியாது. அப்படி டெய்லி போடுறவங்க ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சருக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லைன்னா ட்ரேடுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கு யாரெல்லாம் காத்திருக்க டைம் கொடுக்க மாட்டாங்களோ அவங்க பாதியிலே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று பொறுமையாக கற்றுக்கிறதுக்கும் யாரெல்லாம் நேரம் கொடுக்க மாட்டேங்காங்களோ அவங்களும் யாரும் இருக்க முடியாது. இன்னொன்று ஒரு சில பேர் நூலுட்டு பார்க்குறாங்க, அதையும் நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவங்க தாண்டி ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு அனலைஸ் பண்ணுறவங்க ஒரு சில பேர் நல்ல உள்ளங்கள் உண்டு. நம்மளோட ப்ராஃபிட் ப்ரூஃபை வந்து கேட்குறாங்க, அதை பற்றி ட்ரை பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டு வந்து ட்ரேடில் மெயின் கிடையாது. ஸ்ட்ரக்சரை கரெக்டாக பிடிச்சி அந்த ட்ரேடை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் ட்ரேடில் நிற்க முடியும். நம்ம வெறும் $100 வச்சு ட்ரேட் பண்ணுறோமா இல்லை $1 கோடி வச்சு ட்ரேட் பண்ணுறோமான்றது நமக்கு முக்கியம் கிடையாது. பணம் இதில் கான்செப்டே கிடையாது. $100 இருந்தாலும் அதை 1 கோடியை மாற்றுறதுக்கு ஸ்கில்லு வேணும் சொல்லுவாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்பாங்கள்ல, டேலண்ட்டு தான் அங்கே ஜெயிக்குமே தவிர இங்கே பணம் சகிக்காது. சரிங்களா? அதனால் வந்து நம்ம இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் நூல் விட்டு பார்த்தாங்க, அவங்கள்ட்ட நான் நேராகவே பேசிட்டேன். அதனால் வந்து என்னோடய ப்ராஃபிட் ப்ரூஃபையோ அது நான் கொடுப்பேன், கொடுக்காமல் இல்லை, எனக்கு தோணுச்சு நான் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை நம்பி நம்மக்கிட்ட வரக்கூடாது. நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து நம்மளால் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த ட்ரேடு நீங்கள் எடுக்கணும், நம்ம உள்ளே வரலாம். இந்த ட்ரேடிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுயமாக முடிவு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதோ அதை நான் பேசிட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. வணக்கம்.